டே புக்கோட யூசேஜ் என்ன? டே புக் வந்து நாம போற எல்லா வவுச்சரும் இங்கதான் சேவ் ஆகும். இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? ஒரு லெட்ஜரை நீங்க டெலீட் பண்ணலாம், இல்ல கரெக்ஷன் பண்ணலாம், இல்ல கேன்சல் பண்ணலாம். மூணுமே இங்க பண்ண முடியும். இப்ப அந்த மூணுமே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் டீ நான் டெலீட் பண்ண போறேன். டெலீட் பண்ணணும்னா சோ நீங்க ஆல்ட் டி கொடுத்தா போதும். ஆல்ட் டி கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். இப்போ இதே வந்து கேன்சல் பண்றேன். ஆல்ட் எக்ஸ் கொடுங்க. ஆல்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கேன்சல். சோ இப்போ கரெக்ஷன் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு அமௌண்ட்டை நான் வந்து கரெக்ஷன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து இது 2 lakhsன்றது நான் வந்து 1 lakh போட்டுட்டு வச்சுக்கோங்க. இது 50,000 வச்சுக்கோ எனர்ஜி ஜிபே. சோ அவ்வளவுதான். கண்ட்ரோல் ஏ கொடுத்தா போதும். அப்போ இது எப்படி இப்ப பாத்தீங்கன்னா இந்த வவுச்சர் நம்பர் பாருங்க. 1 காணும், 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, சோ 5 இல்ல. அப்ப என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு அந்த வவுச்சர் நம்பர் அங்க இல்லைன்னா அது டெலீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப கேன்சல்டுன்னா உங்களுக்கு கேன்சல்டுனே வந்துரும். இப்ப பாருங்க கேன்சல்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? சோ இந்த டே புக்கோடைய கான்செப்ட் புரியுதா? டே புக்லயே பார்த்தோம்னா இன்னொரு ப்ளஸ் என்னன்னா டே புக்ல நம்ம பண்ற எல்லா என்ட்ரியும் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணணும்னா F4 கொடுக்கணும். F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லெட்ஜரும் நீங்க பர்டிகுலரா பார்க்கணும். இப்ப கான்ட்ரா மட்டும் பார்க்கணும், இல்ல டெபிட் நோட் மட்டும் பார்க்கணும், கிரெடிட் நோட் மட்டும் பார்க்கணும், என்ன வேணாலும் நம்மளால வந்து தனியா பார்க்க முடியும். சோ அந்த இதுவை நம்ம வந்து இங்க ஈஸியா செய்ய முடியும். சோ அதை வந்து பண்றதுக்கு F4 கொடுத்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நாம வந்து ரெசிப்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், பேமெண்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், டே புக்கோட யூசேஜ் பார்த்தோம்.